हाई फ्रेंड्स इनकी सिरुकीरिயை வச்சு கூட்டு தான் பண்ண போறேன். சிறுகீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சிறு பருப்பு எடுத்துர்க்கேன், 2 பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்துர்க்கேன், தக்காளி எடுத்துர்க்கேன், பூண்டு எடுத்துர்க்கேன், 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துர்க்கேன், ஒரு வரமிளகாய் தாளிப்புக்கு எடுத்துர்க்கேன். சிறு பருப்பு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், உப்பு எடுத்துர்க்கேன், தேவையான அளவு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் எடுத்துர்க்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து எடுத்து வச்ச ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். சிறுகீரையில் ஏராளமான சத்து இருக்குது. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நான் 10 நிமிஷம் ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ஒரு 70% குக் ஆன பிறகு நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இப்போ வேகட்டும். வெந்துருச்சு. இப்போது நம்ம சிறுகீரையை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிறு பருப்பும் சிறுகீரையும் சேர்த்து செய்கிற கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கெலாம் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் சாம்பார் பொடி கம்மியாக தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். கலந்து விட்டுக்கலாம். இப்போது கீரைக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கும் இந்த கீரை ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.